வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வர சரிகமப்ப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதுமையுடன் நம்ம வியப்பில் ஆழ்த்தி வர்றாங்க. இந்த முறை இசையின் பொற்காலத்தை மீட்டெடுக்கிற விதமாக ஒரு ஸ்பெஷலான பிளாக் அண்ட் ஒயிட் ரவுண்டு நடக்க போகுதுங்க. அதற்கான ப்ரொமோ தான் வெளியே வந்திருக்கு. இந்த ப்ரொமோவில் போட்டியாளர்களோட அசாத்திய திறமையையும் நடுவர்களோட பாராட்டுகளையும் ரொம்பவுமே தெளிவாக பார்க்க முடியுதுங்க. வாங்க இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரவுண்டோட மிக முக்கியமான அம்சமே காலத்தால் அழியாத கிளாசிக் பாடல்களை போட்டியாளர்கள் பாடப்போது தாங்க. ப்ரொமோ வீடியோவில் ரொம்பவும் அழகாக எவர்கிரீன் சாங்ஸை கண்டஸ்டன்ட் பாடுறாங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா மற்றும் 1000 நிலவே வா அப்படின்ற பாடல்கள் எல்லாமே பாட போகிறாங்க. இந்த பாடல்கள் அவங்கள பாடும்போது மேடையே ரொம்பவுமே அழகாக காமிக்கப்பட்டிருக்குங்க. நடுவர்கள் போட்டியாளர்களோட இந்த முயற்சிக்கு அவங்கள ரொம்பவுமே பாராட்டிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு போட்டியாளரை நம்ம நடுவர்கள் இந்த பாட்டுக்கு இதுவரையும் ஒரு பெஞ்ச் மார்க்கை நீங்கள் யாருமே வச்சதே இல்லை, நீங்கள் தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஜட்ஜஸ் பேனலில் ஒரு சின்ன சேஞ்சஸும் நடந்திருக்குங்க. நம்ம பாடகி சைந்தவி இந்த வார ப்ரொமோவில் பார்க்க முடியலை. அவங்களுக்கு பதிலாக நம்ம எஸ்பிபி சரண் அவங்க நடுவர்கள் பேனலில் இருக்கிறாங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது அவரோட கம்பேக்கு. சைந்தவி இந்த வாரத்தான ப்ரொமோவில் ஏன் இல்லைன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் கூட ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. டி இம்மான் அவங்களோட கச்சேரி யூஎஸில் நடக்கிறதுனால அங்கே போயிருக்கிறதுனால இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்மளோட எஸ்பிபி சரண் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரவுண்டில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. வேறு யாருமே இல்லைங்க, நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவங்க ஸ்பெஷல் கெஸ்டாக இந்த எபிசோடுக்கு வர்றாங்க. ரொம்பவுமே அழகான எபிசோடு. என்னை அழைச்சதுக்கு ரொம்பவும் நன்றி. நான் ரொம்பவும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மேடை கிடைக்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை. இவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எஸ்பிபி சரண் அவங்க கண்டஸ்டண்ட்டை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி பாடுறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ண நம்ம ட்ரெயினர்ஸ்க்கு தான் நம்ம எப்போயுமே நன்றி சொல்லணும். உங்கள் எல்லாரையும் அழகாக மோல்டு பண்ணியிருக்காங்கன்னு எஸ்பிபி சரண் அவங்களும் ரொம்பவுமே பாராட்டுறாங்க. சிங்கர் ஸ்வேதா அவங்க ஒரு போட்டியாளரோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க, பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு போட்டியாளரோட ஒரு சூப்பரான பாட்டை அவங்களும் பாடியிருக்கிறாங்க. அதுவும் போட்டியாளர் முடித்ததுக்கப்புறமா அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன இது மட்டும் பாடியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. நம்ம எல்லாரும் ரொம்பவும் அவளோட எதிர்பார்த்த இந்த ரவுண்டு இந்த வாரம் டெலிகாஸ்ட் ஆக போகிறது. யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? நம்ம தினேஷ் செல்லக்குட்டியும் யோகஸ்ரீயும் இந்த ரவுண்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பீரன்ஸ் கொடுப்பாங்கன்னு. ஏன்னா காலத்தால் அழியாத பாடுனாலே நம்மளுக்கு எப்பயுமே நம்ம தினேஷ் செல்லக்குட்டி தான் ஞாபகம் வருவாங்க. அவர் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாருன்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ரிலேட்டடான ப்ரொமோவும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி வந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் தினேஷ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.